ஹலோ பீப்புள், நான் யோகேஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு ப்ராடக்ட்டை. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்பாக்ஸு. ஸோ என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இங்கேயே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஃபுல் ஃப்ளெஷ்டாக போய் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி, இந்த ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற வீடியோஸ்லாம் இன்னும் பார்க்கலான்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்ற வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெய்லி ஈவினிங் வந்து ஒரு 6 மணி போல் அம்மாவாஸ் லைவ் போடுவோம். ஜாலியாக விளாட்லாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை நான் ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் அம்மாவாஸ் லைவ்னு சொல்லிட்டு யோகேஷ் வந்து லைவில் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருங்க, ஜாலியாக விளாட்லாம். ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன வீடியோவில் போயிடலாமா, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ வாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா, இதுதான் ஒரு நைட் லேம்ப், ஸ்டடி லேம்ப் எப்படின்னா சொல்லிக்கலாம். இல்லாட்டி ஒரு டெக்கரேட்டிவ் லேம்ப் எப்படின்னா சொல்லலாம். ஸோ நான் எதுக்கு இதை வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிசி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிசியில் கேபிள் என்னடா வேணும்னா மொட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றுமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக இதை வாங்கினேன். ஒரு டெக்கரேட்டிவ் பொருளாக வாங்கினேன். பட் அது நிறையா யூஸ்ஃபுல்லாகுது. ஸோ என்னென்ன யூஸ் ஆகுது, எதுக்காக யூஸ் ஆகுது, ஸோ டெக்கரேஷனுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அதெல்லாம் போய் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஐகார்டில் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி விளாட்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பண்ண போயிடலாமா? லைட்டாக கவரில் பிஞ்சிட்டு இருக்கும். ஒன்றும் இல்லை, ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணும்போது உள்ளே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காக திறந்தது, வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே நான் ப்ராடக்ட்டை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கல. ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ பாக்ஸ்லேயே நிறையா கொடுத்துருக்காங்க. உள்ளே போய் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாம். பார்த்துட்டு உள்ளே போய் ப்ராடக்டை பார்த்துடலாம். ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பேர் கொடுத்துருக்காங்க, அக்காரின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா டச் ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச்லாம் வந்து டச்சில் இருக்கும் போல். ஸோ உள்ளே போய் திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, டச் ஒர்க் ஆகுதா, டச்சில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2000 mAh பேட்ரி. ஸோ லித்தியம் அயன். ஸோ 2000 mAh பேட்டரியோட இது. நெக்ஸ்ட்டு நைட் லைட். ஸோ நைட் லைட்டாக கொடுத்துருக்காங்க. அதான் ஓகே, டெக்கரேஷன் நைட் லைட் எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பென் ஹோல்டரு எது வேணா இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் பார்த்தீங்கன்னா 1.2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா லென்த்தியான யூஎஸ்பி கேபிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து 6 hours கொடுத்துருக்காங்க பேக்கப்பு. ஸோ 6 hours பேக்கப் கொடுத்துருக்காங்க பேட்ரி. யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் நமக்கு எவ்வளோ பேக்கப்னு சொல்லிட்டு. ஸோ பரவாயில்ல, பட் 6 hours நல்ல பேட்டரி பேக்கப் தான். நெக்ஸ்ட் அதோட ஃபீச்சர்ஸ், பேராமீட்டர்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ரிகாஷன்ஸ், வார்னிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி படித்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அது என்னென்ன இருக்குது அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பாக்ஸில். வேறு பேராமீட்டர்ஸ். ஸோ அவ்வளோதான். பாக்ஸில் முன்னும் அவ்வளோ வேறு எதுவும் கிடையாது. நம்ம பாக்ஸை பிரித்தே பார்த்துடலாம் உள்ளே எப்படி இருக்குது ப்ராடக்ட்னு சொல்லிட்டு. ப்ராடக்டோட அன்பாக்சிங் உள்ளே போயிடலாமா? இப்போ பாக்ஸ் உள்ளே நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா 2 பொருள் இருக்குது நம்ம உள்ளே. என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட லேம்ப்பு தான் இருக்குது. ஸோ அதை எடுத்துடலாமா? ஸோ நம்மளோட லேம்ப்பு நம்ம கைக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் நான் ஆர்டர் பண்ணது. என்னடா இது ஒரு மாதிரி வளர்ந்துட்டு எழுதிட்டுருக்குன்னு பார்க்காதீங்க. நம்ம எந்த வேணால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம், பார்த்தீங்களா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. எனக்கு பிக்சரில் அப்படி தான் போட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வேண்டிய மாடலுக்கு நிற்க வச்சுக்கலாம். நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். காட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒரு இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எந்த பக்கம் வேணால் பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி அப்படின்னு சொல்லலாம். ஃப்ளெக்சிபிளாக இருக்குது வளைக்கிறதுக்கு. ஸோ அதுவும் ரொம்ப பிடிச்சிக்கிட்டுறாதீங்க. ஆனால் ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது, நல்லா பக்காவாக. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா எல்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து எல்இடி கொடுத்துருக்காங்க போல். லைட்டோட இந்த இது தெரியுது எனக்கு. ஸோ லைட் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? லைட்டை ஆன் பண்ணி பார்ப்போமா? ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்ல மாட்டேன், இது வந்து டச்சு பட்டன் கிடையாது. ஸோ லைட்லாம் நம்ம ஆன் பண்ணோம்னா அந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பட்டன்
ஸோ இந்த 2 பட்டனை நம்ம அழுத்தினா தான் இது ஒர்க் ஆகும். எந்த அளவுக்கு டச் ஒர்க் ஆகுது, எந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடுறதுக்கான ஒரு இடமும், நெக்ஸ்ட் வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பட்டன் மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது. ஸோ பென் எதாவது வேணால் போட்டுக்கலாம், பென்சில், ஸோ சம்திங் எல்ஸ் எதாவது வேணால் உள்ளே போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டுமா, இது ஃபோனை கூட நிற்க வச்சுக்கலாமா, நிற்க வச்சு காட்டுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது லைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. லைட் ஆன் பண்ணி பார்த்துடலாமா? லைட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, லைட்டோட பவர் எப்படி இருக்குது, ஸோ லைட்டு போதுமானதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பட்டனை வந்து ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஆன் பண்ணிட்டேன். லைட் எதுவும் எரியல. ஸோ நான் வந்து இந்த டச் பட்டனை வச்சு தான் இப்போ நான் லைட் ஆன் பண்ண போகிறேன். டச் பண்ண உடனே லைட் எரியுது. ஸோ டச்சு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஏதோ இதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் லைட் இருக்கான். 3 ஷேர்ஸ் ஆஃப் லைட்டு. ஒன்று வந்து டிம்மாக எரியும், இன்னொன்று வந்து நார்மலாக எரியும், இன்னொன்று வந்து பக்காவாக எரியும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைப்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அடுத்த அதே பட்டனை வந்து இதே பட்டனை வந்து இன்னொரு வாட்டி அழுத்துறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட் வந்து பிரைட்டாக இருக்குது. ஸோ என் ஃபேஸில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, முன்னாடி லைட்டுக்கும் இப்போ இருக்க லைட்டுக்கும். ஸோ இன்னொரு பட்டன் வேறு இருக்குது இதில். இன்னொரு பட்டன் மீன்ஸ் இன்னொரு ஸ்டேஜ் லைட் வேறு இருக்குது. ஸோ இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறாங்க. 3rd டைம் ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஃபுல் லைட்டுன்னு நினைக்கிறேன். ஏதாவது கண்ணு பூசுது. ஸோ லைட்டு பார்த்தா பக்காவாக இருக்குது. லைட்டோட பிரைட் வந்து பார்க்கவே முடியல, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஸோ வெளிச்சம் வேறு லெவலில் இருக்குது. 3 ஷேட்ஸ் வந்து ஃபஸ்ட் டிம்மாக இருக்குது, செகண்ட் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது, தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா லெவலில் இருக்குது. சும்மா போட்டு தாக்குது அப்படியே லைட்டு. அந்த முன்னைக்கு இப்போ இந்த வீடியோட இதுக்கே பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு லைட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ வேறு லெவலு ஒர்த்து ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ பார்த்திங்கன்னா டேபிள் லைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், நைட் லேம்ப்பு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த ஆங்கிள் வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கிள். ஸோ நம்ம ஏற்ற மாதிரி போட்டு திருப்பிட்டு எந்த பக்கம் வேணால் திருப்பிக்கலாம். வாவ், ஆடா இது இங்கே வர லைட் வச்சுருக்கீங்களாடா, கீழே வர. நான் சும்மா யதார்த்தமாக கை பிடிச்சி தெரியாமல் அந்த இடத்துல. பரவாயில்லையே. இப்போ இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன். ஸோ இதில் இந்த பக்கத்தில் இருக்க பட்டன், இந்த 3 சிம்பிள் போட்டிருக்கு. நான் சும்மா திருப்பி பார்த்துருந்தேன், திடீர்னு கை பட்டுச்சு போல். அப்போது லைட் எரியுது. ஸோ 2 லைட் வச்சுருக்காங்க போல். ஸோ இது அழுத்தினா இங்கே மட்டும் லைட் எரியுது, தெரியுதா? இந்த ரவுண்டில் மட்டும் லைட் எரியுது. ஸோ இது நல்லா இருக்குது, இந்த லைட் நல்லா இருக்குது. ஸோ வச்சு பார்க்கும்போது ஸோ 2 இடத்துல எல்இடி கொடுத்துருக்காங்க, மேலே கீழே 2 இடத்துல இருக்குது. ஸோ எல்இடி பார்த்திங்கன்னா மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. சூப்பராக இருக்குது லைட்டு பொறுத்த வரைக்கும். ஸோ டெக்கரேட்டிவ்க்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பயந்துருந்தோம். ஸோ நல்லா தான் இருக்கும் போலயே. சிஸ்டமில் பிசி தான் இப்போ நீங்கள் ஒரு கேமிங் பிசி வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, கேமிங் பிசி ப்ளஸ் அதாவது பிசி இருக்குது நான் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி வச்சா சீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அக்கா உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ பேக்கிங் நல்லா இருந்துச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வேறு மாதிரி இருக்குது பக்காவா. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் ஏதாவது ரொம்ப ஓவர் ஹெட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நான் இதோட ப்ராடக்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ எதாவது நம்ம ப்ரொமோஷன் அப்படிலாம் இல்லை. ஸோ நான் எனக்கு வேணுன்றதுனால நான் வாங்கினேன். ஸோ அதை நான் ரிவ்யூ பண்ணுறேன். உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆனால் உண்மையிலே பக்காவாக தாங்க இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எந்த ஆங்கிளில் வேணால் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இதுதான் வேறு லெவலு. ஓவராலாக பார்த்தா உண்மையிலே வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. இந்த கேப் வந்து நல்லா, இந்த கேப் இருக்குல்ல, ஸோ இதுவே நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. ஸோ பென்ஸு நம்ம நிறையா வச்சுக்கலாம். ஸோ மொபைல் ஹோல்டர்னு வேறு சொல்லிட்டுருக்காங்க. இந்த லைட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு பாருங்களேன். ஃபஸ்ட்டில் இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் லைட்டு, செகண்ட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட் ஆகிடுச்சு ஃப்ரேமு, தேர்ட் சைடு பார்த்திங்கன்னா இன்னும் பிரைட் ஆகிடுச்சு ஃப்ரேம். ஸோ பிரைட்டஸ்ட் 3 லெவலோட லைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு டெக்கரேட்டிவ் எனக்கு தெரிஞ்சு இதுதான் டெக்கரேட்டிவ் லைட்னு நினைக்கிறேன். ஸோ கீழே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பக்காவாக இருக்குது இந்த லைட்டு. நைட் டைம்லாம் வச்சு பார்த்தா வேறு லெவலில் இருக்கும். பெண்ணு நிறையா வைக்க முடியுதா, ஃபோனு அதெல்லாம் நம்ம இந்த ஹோல்டரில் வச்சு பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. ஸோ மொபைல் நிற்கிறான்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா. ஃபோனை வந்து
எடுத்தாச்சு வேறு ஃபோன் தம்பிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த ஃபோனை வந்து இதில் எப்படி ஃபிட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாமா? உங்களுக்கு தெரிய மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ தெரியுதுன்னு சொல்லுங்கள் கரெக்டாக. ஸோ அழகாக வந்து ஃபோன் உட்காந்துச்சு கரெக்டாக. இதில் பக்காவான ஒரு ப்ராடக்ட் தான். லைட்டு மூணு இதில் லைட் இருக்குது. ஸோ கீபோர்ட் டெக்கரேட்டிவ் லைட் இருக்குது. ஸோ பென் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபோனை வேணால் நீங்கள் மேலே வச்சுக்கலாம். ஸோ ஏகப்பட்ட யூஸ் இது ஒன்று வாங்கினா பரவாயில்ல. நான் கூட எதுதான் வாங்கணுன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா மல்டி பர்பஸாக இருக்குது. ஸோ ஓகே, ப்ராடக்ட் ஒர்த்து தான். தெரியுதா ஃபோன் கரெக்டாக அப்படியே ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஏதாவது வச்சுக்கிட்டு இப்போ சிஸ்டம் டேபிளில் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு நீங்கள் ஃபோனையும் பார்க்கணும் சிஸ்டமையும் ஒன்றுன்னு சொன்னீங்கன்னா ஃபோனை நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம். ஃபோனை இதில் வச்சுட்டு நீங்கள் சிஸ்டமில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இதுலேயும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ சிஸ்டம்லையும் யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ மாற்றி கையில் வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் இருக்கிறதுனால சொல்கிறேன். ஓகே, ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குமே நல்லாயிருக்கு. இந்த ரெண்டு இங்கே ஒரு கேர்வ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 2 கேர்வ் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த 2 கேர்வில் வந்து கரெக்டாக அந்த ஃபோனை வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டா ஃபோன் கரெக்டாக போய் உட்காந்துக்குது. அதில் செட் ஆகிடுச்சு, கிடையாதுங்க. ஸோ பாருங்கள், வேர்வை சிந்தி அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு பெல் ஐக்கானை ஆளில் போட்டு போய்க்கோங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான், சும்மா ஒன்றா. இந்த லைட்டிங் 6 ஹவர் பேக்கப், நம்ம 6 ஹவர்லாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை இது அவ்வளோவா. ஸோ இருந்தாலும் 6 மணி நேரம் பேக்கப் இருக்குது பேட்ரிக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பேட்ரி டவுன் ஆச்சுன்னா யூஎஸ்பி இருக்குது. ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஹோல்டர் நம்ம தான் வீட்டில் மற்றது யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஹோல்டரை எப்பயும் போல் இதில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிட்டு திருப்பி எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நிறைய விதத்தில் யூஸ் ஆகும் இது. இது ஒரு மெயின் பாயிண்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் யூடியூபர்ஸ் பிகினர்ஸ் ஆகலாம், யூடியூபர்ஸ் ஆகலாம் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கணும், அது வந்து நம்ம எங்கேயா இப்போ ஒரு கேமரா ஃபிட் பண்ணிட்டீங்க, பட் லைட்டிங் ஒழுங்காக இல்லை அப்படின்னா இப்போ இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்கள். முன்னாடி ஆஃப் பண்ணும்போது வீடியோவை பாருங்கள் லைட்டாக டிம் ஆன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நான் இதை ஆன் பண்ணி இதை நான் பக்கத்தில் ஃப்ரேம் லைட்டாக காட்டாமல் வச்சுட்டு யூஸ் பண்ணால் லைட்டிங் கொஞ்சம் இருக்கும். ஃப்ரேமை ஒழுங்காக ஃபிட் பண்ணால் லைட்டிங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வெளிச்சம் அடிக்கும் மூஞ்சிக்கு. ஸோ நீங்கள் பேசும்போது ஃபேஸ் பெட்டராக தெரியும். ஸோ மல்டி பர்பஸ் ப்ராடக்ட் இது, வேறு லெவல் ப்ராடக்ட்டு. நான் கூட பயந்துட்டு இருந்தேன். ஸோ ப்ராடக்ட்னா ஒர்த்தா இல்லையா, நம்ம வர காசு பேஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. நல்லா ப்ராடக்ட் தான். ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நோ ப்ரமோஷன்ஸ், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குது ப்ராடக்ட்டு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் பக்காவாக தான் இருக்குது. இதை நம்ம இப்போ வந்து என்னோடய பிசி டேபிளில் திருப்பி வச்சிடலாமா, வச்சுட்டு அதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஸோ பார்த்தீங்கன்னா என் சிஸ்டம் டேபிள் இது. ஸோ மானிட்டர் வச்சுருக்கேன். ஸோ என்னடா வெறுமனா மொட்டையாக இருக்க மாதிரி தான் இருக்குது டேபிள். ஸோ இதை டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அந்த லைட் லேம்ப் வாங்கினேன். பட் ஆனால் அது இந்த அளவுக்கு வேறு லெவல் ப்ராடக்டாக இருக்கும்னு நினச்சி பார்க்கல. ஸோ இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து சிஸ்டம் டேபிளில் வச்சிடலாமா, வச்சு டேபிள்னு சொல்லிட்டு பார்ப்போமா. இப்போக்கும் அது வச்ச அப்புறம் இருக்க டிஃப்ரென்ஸும் சொல்லிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஸோ அதை எடுத்துகிட்டு நான் இப்போ வைக்க போகிறேன். ஸோ சிஸ்டம் டேபிள் எடுத்துகிட்டு வச்சுட்டேன் இதை. ஸோ பார்க்கவே உண்மையிலே சீனாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு முன்னைக்கும் இப்போயும். ஸோ பக்காவாக தான் இருக்குது. ஸோ லைட் ஆன் பண்ணி பார்த்துருக்கேன். டே டைமில் ஒன்றும் அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியல. ஸோ நைட்டில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லைட்டில் இந்த நைட் லேம்ப்பு இந்த சிஸ்டமோடு வைக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆங்கிள் வர சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஆங்கிளில் கூட வைக்கலாம்ல. ஸோ இப்போ வேறு ஆங்கிள் வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. எந்தெந்த ஆங்கிளில் வேணுமோ அந்த ஆங்கிளில் வச்சுக்கலாம். ஸோ சீனாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ சிஸ்டம் நான் யூஸ் பண்ணால் சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் அந்த ஹோல்டரில் இருக்குது. ஸோ நான் ஃபோனையும் அப்படியே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்க்கும்போது. உங்களுக்கு இந்த செட்டப்லாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 2-3 பென்னை போட்டு பார்ப்போம். ஸோ பென் ஸ்டாண்டாகவும் மாறிடுச்சு. ஸோ வேறு லெவலில் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு, மல்டி பர்பஸ் ப்ராடக்ட்டு. இப்போ டெக்கரேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சும்மா நைட்டில் யோசிச்சு பாருங்கள் இந்த லைட்டோட எஃபெக்ட்டு சிஸ்டமுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வேறு லெவல்
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாலுமே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேணுங்கிற ஆங்கிளில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ சிஸ்டமுக்கு எந்த பக்கம் எது ஃபிட் ஆகுதுன்னு பார்த்து உங்களுக்கு எந்த ஆங்கிள் பிடிச்சிருக்கோ அந்த ஆங்கிளில் நீங்கள் வச்சுக்கலாம். Kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around. ஸோ இந்த நைட் லேம்ப் பார்த்தீங்கன்னா நைட் லேவ் இருக்குன்னு பாருங்கள். சும்மா சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே டெக்கரேட்டிவாக தான் இருக்குது. ஸோ வேறு லெவல்னு தான் சொல்லணும் நைட் டைமில் பார்க்கும்போது. ஸோ டே டைமில் விட நைட் டைமில் பார்க்குறதுக்கு சும்மா சீனாக இருக்குது. ஸோ சிஸ்டம் பக்கத்தில் ஏதாவது டெக்கரேஷன் மாதிரி எதாவது வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த டெக்கரேட்டிவ் லைட்டு அந்த லைட்டை மட்டும் ஆன் பண்ணிவிட்டால் சும்மா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இந்த லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இதோட பேக் சைடை பார்த்துட்ருக்குறோம். இப்போ வந்து சார்ஜரோட ப்ளக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சார்ஜ் போட்டால் சார்ஜ் எப்படி ஏறுது ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோ சார்ஜர் பாத்திரம் பார்த்தீங்களா இந்த குட்டி ஒரு இது எல்இடி லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் இந்த ஹோல். ஸோ இதில் வந்து நம்ம லைட் எரியும் ரெட்டு க்ரீனுன்னு சொல்லிட்டு. இப்போ சார்ஜ் நம்ம போட்டாச்சுன்னா ரெட்லேயே தான் இருக்கும், அது சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது சார்ஜ் ஆனதுக்கப்புறம் அந்த லைட் வந்து க்ரீனாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜரை ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ சார்ஜ் போடலாம், சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. ஸோ சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ரெட் கலர் லைட் இருந்துகிட்ருக்கு. ஸோ டேன்றதுனால உங்களுக்கு லைட் அவ்வளோ தெரியல. ஸோ ஒரு ஈவினிங் டைம் நைட் டைம்னா லைட் வந்து நல்லா பளிச்சுனே தெரியும். ஸோ இது ரெட் கலரில் இருக்குது. இது சார்ஜ் ஆகி முடித்த உடனே இது வந்து க்ரீன் கலரில் மாறிடும். ஸோ அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணி திருப்பி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ரொம்ப ட்ரெயின் பண்ண வேணாம். ஸோ நார்மலாக யூஸ் பண்ணிட்டு திருப்பி சார்ஜ் போட்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் தான் யூஸ் பண்ணுறதெல்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எப்படி எப்படிலாம் டெக்கரேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம் டேபிளில் பார்த்தோம். ஸோ லைட்டோட பிரைட்னஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாண்ட் ஆக்கி பார்த்தோம், மொபைல் ஹோல்டராக வச்சு பார்த்தோம். ஸோ எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ ப்ராடக்ட்டை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன், நல்லா ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வேல்யூ ஃபார் மணி அப்படிலாம் சொல்லுவேன் நான். ஸோ உண்மையிலே நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு அன்பாக்சிங் வேலை சந்திப்போம். பாய். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க. இன்னொரு சந்திப்போம். பாய்.